படுத்திருக்கா? இந்தாடி எழுந்து வெளியே வா. நினைக்க மாட்டாப்பா, உங்களுக்கு மட்டும் தான் சம்பா. ஒரு செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு பார்த்துட்டோம், ப்ளஸ் எண்டு நாட் போடுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி கர்வ் மாதிரி போட்டு அதில் டைரக்ஷன் எப்படி, இப்படி நம்ம இந்த இதுலேருந்து போகும்போது இப்படி 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 போய் இந்த டேர்ன் பண்ணி இந்த டைரெக்ஷனில் வரணும், திருப்பி இந்த டைரெக்ஷன் வரும்போது இப்படி டேர்ன் பண்ணு. ஸோ நம்மளோட அந்த ட்ராயிங் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அது சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதாவது ஃப்ரேமையே ரொட்டேட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நார்மலாக எப்பயும் போல் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ணுங்கள். நார்மல் செயின் ஸ்டிச் மீடியம் சைஸாகவே போட்டுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக இல்லை, ரொம்பவும் சிறுசாக இல்லை, மீடியம் சைஸாகவே போட்டுக்கோங்க. இப்படி இந்த இது போகும்போது அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. அப்படியேவும் உங்களோட நீடில் தானாகவே டேர்ன் ஆகிடும். அப்படி அந்த கர்வ் போகும்போது அந்த நீடில் அப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பாமல், சேஞ்ச் பண்ணாமல், ரொட்டேட் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேமை திருப்பாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஃப்ரேமை திருப்பாமல் பண்ணி பாருங்கள். இல்லை மேம் எனக்கு ஃப்ரேமை திருப்பினா தான் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் அப்படி தான் இருக்கும். ஃப்ரேமை திருப்பி பரவாயில்ல பண்ணி பாருங்கள். இப்படி நார்மல் செயின் ஸ்டிச் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்ட மாதிரியே போடுங்க. போட்டுட்டு அந்த இது வரும்போது உங்களோட ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது தானாகவே திரும்பிடும். அது திரும்பி தானாக குத்துங்க. அப்படி தான் அந்த லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும், ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். பட் ஒரு ட்ராயிங் டிஃப்ரெண்ட் ஷேப் வரைஞ்சி இப்போ இதுக்கே நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. இன்னும் எவ்வளவோ ஷேப்ஸ் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனுக்கு போயிடும். அந்த ஹெட் பார்ட்டும் தானாக திரும்பி டைரக்ஷனுக்கு இப்படி போயிடும். ஸோ அது உங்களுக்கு போட 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 உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் ஃப்ரேமை திருப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்குமே அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்வ் போட்டுட்டு கர்வில் ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பாக நீங்களே பழகி பாருங்கள். அப்படி பழகும்போது உங்களுக்கு வந்துடும். அந்த ஷேப்ஸ் எப்படி எப்படி வருது அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நார்மல் எப்படி எண்டு நாட் நான் போன கிளாஸில் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் அந்த மாதிரி உள்ளேருந்து எடுக்கணும். இப்படி வச்சு நான் ஃபஸ்ட்டு நாளாக ஸ்டார்டிங் இப்படி தான் எண்டு நாட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்து நான் இப்படி வச்சுருவேன். வச்சு அந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி செகண்ட் லூப்பை இழுத்துருவேன். இந்த மாதிரி நீட்டிட்டு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸில். அப்போது நீங்கள் உள்ளேருந்து என்ன சொன்னேன், உள்ளேருந்து இதை இழுத்து அதை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஆகிடும். இப்படி ஒவ்வொரு ஷேப்லேயும் பழகி பார்த்தா உங்களுக்கு சரியாக போயிடும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்லையே ரவுண்ட்